ஹாய் நண்பா, நமக்கு இன்றைக்கி தமிழக அரசு ரயில்வே துறையிலேருந்து தாங்க நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ என்ன விதமான போஸ்டிங் இவங்க வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க, அதற்கான சேலரி டீட்டெயில்ஸ், எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வச்சு நீங்கள் ஈஸியாகவே வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு வந்து போகலாம். ஸோ எல்லா தகவலுமே நம்ம சேனலில் வந்து வருங்க. ஸோ வாங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். ஸோ என்ன விதமான போஸ்டிங் இவங்க வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியர், டெப்போட் மெட்டீரியல் சூப்பரண்டன்ட் அண்ட் கெமிக்கல் மெட்டாலஜிக்கல் அசிஸ்டன்ட், இந்த விதமான போஸ்டிங்லாம் வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதற்கான இனிஷியல் பேவாக 35,400 வந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்தவரையும் உங்களுக்கு 18 வயசுலேருந்து 33 வயசு வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 2,570 வேக்கன்சிஸ்ங்க. உங்களுக்கு இனிஷியல் பேவாக வந்து 35,400 சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்தா பர் மந்த்துக்கு உங்களுக்கு 55,000 சேலரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி ஆர் டிப்ளமோ படிச்சிருந்தால் எலிஜிபிலிட்டி, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை பண்ணலாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் 31/10/2025 30/11/2025 வரையும் உங்களுக்கான டைம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்தவரையும் எஸ்சி மற்றும் எஸ்டி நண்பர்களாக இருந்தால் 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷனை பொறுத்தவரையும் உங்களுக்கு 2 விதமான கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்தது மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்கள் பெண்களுக்கு 250 அப்ளிகேஷன் ஃபீஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த 250 ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் மற்றும் ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா 500 அப்ளிகேஷன் ஃபீஸுங்க. நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் 400 வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸ் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான். கூடிய சீக்கிரமே வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரீஃபான அஃபிஷியலாக ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உடனே நான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.